மிகுந்த மன அழுத்தத்தை உண்டாக்கும். உங்க முயற்சியில் மாபெரும் வெற்றி கிடைக்க போகிறது. முயற்சி நோக்கி உங்கள் பயணத்தில் நீங்கள் மிகப்பெரிய மனச்சோர்வை அடைவீர்கள். உங்களை சேல் பண்ணிக்க உங்களுக்கு தெரியணும். எந்நேரமும் போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன வேலை பார்த்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்க ஒர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. பிஸியா இல்லைன்னாலும் பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிங்க. படிங்க படிங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில பயமே கிடையாது. உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளிட்ஸ் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் கைகூப்புகள், வணக்கங்கள். இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் பதிவுன்னே சொல்லலாம். இது எப்படின்னா, 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகும் இந்த 4 நாட்கள், ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும். ஸோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும், யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரகங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு ஐ எம் வெரி சாரி டு சே, இந்த 5 கிரகங்களுடைய பயிற்சி என்பது மிகுந்த மன அழுத்தத்தை உண்டாக்கும். என்ன காரணம்? 3ஆம் இடத்திலே இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க முயற்சியில் மாபெரும் வெற்றி கிடைக்க போகிறது. ஆனால் அந்த முயற்சி நோக்கி உங்கள் பயணத்தில் நீங்கள் மிகப்பெரிய மனச்சோர்வை அடைவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ற லைஃப் ஸ்டைலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 3ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? மிகப்பெரிய கட்டடம் எல்லாம் ஒரு காலத்திலே வரைபடங்களாக இருந்தவைதான். மிகப்பெரிய பேரரசர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் பாலுக்கு அழுத குழந்தைதான். இன்று நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பது முக்கியம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போறீங்க, திருச்சி போகணுமா, சிதம்பரம் போகணுமா, சீர்காழி போகணுமா, கன்னியாகுமரி போகணுமா, இந்த தெளிவு இருந்தால் தான் உங்களால் அந்த ஊருக்கு போக முடியும். இப்போல்லாம் யாரும் பஸ்ஸில் போகிறேன், நிறைய பேர் காரில் தான் போகிறீங்க. சொல்கிறேன், எங்கன்னே பிளான் பண்ணாமல் ஏதோ ஒரு பஸ்ஸில் போக முடியாது. அப்போது வாழ்க்கையில் லட்சியங்கிற ஒன்று வேணும். நான் எதை நோக்கி போகிறேன், என்னுடைய ஒவ்வொரு எதை நோக்கி இருக்குது, என்ன சேல் பண்ணிக்க எனக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க சார். உங்களை சேல் பண்ணிக்க உங்களுக்கு தெரியணும். இந்த உலகம், ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் உங்களை திரும்பி பார்க்காது. அதை திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தூரத்தில் நீங்கள் இல்லை. இப்போ தான் டைரக்டர்கிட்ட கூட சொன்னேன், ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் உங்களை திரும்பி பார்க்காது. அப்படி திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தூரத்தில் நீங்கள் இல்லை. உங்களை சேல் பண்ணிக்க உங்களுக்கு தெரியல என்றால் உங்களால் பழைக்க முடியாது. நேற்று வந்து சின்ன பையன் நம்மளை ஆட்டி போட்டு அவன் வேற அளவு போயிடுவான், அவ்வளோதான். உங்களை சேல் பண்ணிக்க உங்களுக்கு தெரியணும். அதுதான் மகர ராசிக்காரங்கள்ட்ட இருக்க ப்ராப்ளம். உங்களை சேல் பண்ணிக்கவே உங்களுக்கு தெரியல. எந்நேரமும் போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? மேனேஜருக்கு 2 போடுறீங்க, 2 போடும்போது சிசி போடுங்க, இமீடியட் பாஸ்கெட் சிசி போடுங்க, தெரியட்டும். தப்பு இல்லை சார், வேலை தானே பார்க்குறோம். இங்கே இந்த தப்பை பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் ஒர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். பிஸியாக இல்லைன்னாலும் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிங்க. ஓப்பனாக சொல்கிறேன். 3ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது உங்கள் மென்டல் முயற்சி நோக்கி உங்கள் மைண்டு இப்போ என்ன போகுதுன்னா, நான் தேக்கு மரம் வளர்த்த போகிறேன்னா, இல்லை நான் லவ் பேர்ட்ஸ் வளர்த்த போகிறேன்னா, இல்லை நான் ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன்னா, இல்லை புடவை வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா, 10 ஆஃபர் வரும். உச்சம் பெற்ற சுக்கிரன் ஒரு ஆடம்பர பொருட்கள் பற்றி உங்களை இழுப்பான், இதில் இன்வெஸ்ட் பண்ணும்பா. சனி இரும்பு தொழில் பற்றி, வா லேத்து மிஷின் 2 வாங்கி போடலாம்பா. புதன் உங்களை வா ஐடி கம்ப்யூட்டர் வச்சு ஒரு பிபிஓ ஆரம்பிக்கலாம்பா. நான் எல்லா கிரகங்களுக்கும் சொல்ல ஒன்று தான், உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்யுங்க, தெரியாத வேலையை செய்யாங்க. அந்த காசு எடுத்து உங்கள் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடுங்க, உருப்பிடும். தெரியாத வேலையை செய்கிறத இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஒரு கார் வாங்கி போடுங்க, வீட்டில் கிடக்கும். அப்புறம் யோசிச்சிக்கலாம், ஐடியா வந்தால் பார்த்துக்கலாம், விடுங்க. உங்களை யாரும் இப்போ குச்சி வச்சு அடிக்கல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. 3ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது கலிலியோ ஒரு முறை, நான் சொன்ன ஒரு கதை, கலிலியோ ஒரு முறை சிறைக்கு சென்று இருந்தாராம். அவ்வளோதான், தண்டனைலாம் கொடுத்தாச்சு. உலகம் உருண்டைனாரு, இல்லைன்னு அவர் தண்டனை கொடுத்துட்டாங்க. போகும் பொழுது பக்கத்தில் ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதி மௌத்தார்கான் வாசிக்கிறான். மௌத்தார்கான் வாசிக்கின்ற அந்த தம்பி இடத்திலே கலிலியோ கேட்கிறார், தோழரே, மிக அழகாக மௌத்தார்கான் வாசிக்கிறீர்கள், இன்று எனக்கு சொல்லித்தர முடியுமா, நாளை எனக்கு சொல்லித்தர முடியுமான்னு கேட்குறாராம். சாரி, நாளை எனக்கு சொல்லித்தர முடியுமா? அந்த பக்கத்தில் இருக்கிற தோழர் சொல்கிறாரு, வணக்கம் கலிலியோ, நான் ஜேப்படி திருடி செய்தேன், என்னை கைது செய்தார்கள், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. அப்போது அந்த
இவர் சொல்றார், நான் உலகம் உருண்டை என்று சொன்னேன், எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள், நாளை எனக்கு மௌத்தார்கான் சொல்லிக் கொடுங்கள் தோழரே. மூணாவதா பார்த்துட்டு இருந்த தோழர் சொல்றாரு, கலிலியோ மறந்துவிட்டு பேசுகிறீர்கள், நாளை மறுநாள் உங்களுக்கு தூக்கு. கலிலியோ சொன்னாரா, சார் நான் அப்படி சிலுத்து போயிட்டேன். கலிலியோ சொன்னாரா, இருந்து விட்டு போகட்டுமே, மௌத்தார்கான் வாசிக்க கற்றுக்கொண்டு விட்டு பின் இறந்தால் என்ன? ஆஹா, என்ன ஒரு வரலாற்று வார்த்தை சார். எதையும் கத்துக்கிற ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. கத்துக்கணும். நம்மளோட நம்ம சின்ன குழந்தை நல்லா இது எப்படி அது நேற்று பார்க்குறேன் நான் 135410 என்னவோ போட்டிருக்கான். சீனர்களுடைய ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்கு அவன் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது போட்டிருக்கான், 135410 என்னவோ போட்டிருக்கான். நம்ம ஊரெல்லாம் 143 தான் ஃபேமஸ் ஐ லவ் யூ. அவன் ஊரில் அது போட்டிருக்கான். அது ட்ரெண்ட் ஆகி கீழே போயிட்டு இருக்கு. இளைஞர் பாருங்க, இப்பவும் சொல்றேன், வேறு விதமான ஒரு கார்ப்பரேட் உலகம் இங்கு வடி வந்துருச்சு. அது தேசிய நெடுஞ்சாலைகள் உலகத்தின் சாலைகளோட கனெக்ட் ஆயிடுச்சு, கிராமத்தின் சாலைகள் நகரங்களின் சாலைகளோட கனெக்ட் ஆயிடுச்சு. நீங்களே நினைச்சாலும் கிராமத்துக்குள்ள இனிமேல் போக முடியாது, கிராமம்னே ஒன்று கிடையாது இனிமே. உலகம் ஒரு கொடைக்கு கீழே வந்துருச்சு. போராட கற்றுக்கொள்ளுங்கள், உங்களை சேல் பண்ண கற்றுக்கோங்க, கலிலியோ போல கற்றுக்கொள்ளுங்கள், டெய்லி படிங்க. பாருங்க, நான் என் வீட்டுக்கு வந்து பாருங்க, எத்தனை புத்தகம் வச்சிருக்கேன்னு பாருங்க. படிங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில பயமே கிடையாது. படிப்பு தான் விட்டமின். 3ஆம் இடத்துல இவர்கள் வருகிறார். சூப்பராக இருக்க போறீங்க. உங்க முயற்சியெல்லாம் வெற்றிடைய போது செம ஜாலியாக இருக்க போறீங்க. ஸோ உங்களுக்கும் ஸ்வீட் பாக்ஸ் தான். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி மார்ச் 29ஆம் தேதி நடக்கின்ற சனிப்பெயர்ச்சி மகா யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்களால் நம்பி தான் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் நேரில் வந்து நங்கநல்லூரில் நடக்கவிருக்கிறது சனிப்பெயர்ச்சி மகா யாகத்தில் கலந்து கொள்ளும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்.